ஹாய் மாமே. காமெடி ஒரு பக்கம் இருந்தாலும் கலாய்க்கிறது, கவுண்டர் குடிக்கிறது, கிண்டல் பண்றதுல கலைமாமணி அவார்டு வாங்கினவர் தான் சந்தானம். அந்த வகையில நிறைய படங்கள் ஃபேவரட்டா இருந்தாலுமே இந்த டிடி பிரான்சைஸ் எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். அவருக்கும் சரி, ஆடியன்ஸ்க்கும் சொல்றேன். என்னையா நடக்குது இங்க? ட்ரெய்லர் பாக்குறப்ப த்ரிஷா மேம், டாப்ஸி, பிரகாஷ் ராஜ் சார்னு விதவிதமா ரகரகமா இறக்கிருக்கீங்க. என்னதான் பிளான் பண்றீங்க ப்ரோ? நிப்பாட்டு. நானும் தானே ட்ரெய்லர் பார்த்தேன், நான் த்ரிஷாவை பார்க்கலையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரலாம். ஆக்சுவலா அவங்க ஆக்ட்ரஸ் எல்லாம் அந்த படத்துக்குள்ள கொண்டு வரல. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங் ஃப்ரேம்லயே அந்த சினிமா பாரடைஸ் தியேட்டரை காமிக்கிறாங்கல்ல, அப்ப ரைட் சைடுல டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல்னு ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. யாரோ ஒரு படம் ஓடுற மாதிரி வச்சிருக்கீங்களா? உங்க படம் தானே. அந்த கேரக்டர் போஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா டாப்ஸி மேம், பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் த்ரிஷா அவர்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. 4K ரெசல்யூஷன்ல ஜூம் பண்றப்போ த்ரிஷா மாதிரி தான் இருக்காங்க. நீங்களும் ஜூம் பண்ணா நோட் பண்ணலாம். ஜொலி ஜொலிக்கிற அந்த சினிமா பாரடைஸ் தியேட்டருக்குள்ள பால்கனி கிட்ட நின்று ஸ்கிரீனை பாக்குறது டைரக்டர் செல்வராகவன் சாரா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. பட் அது இருக்கட்டுமே, ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கிறது என்ன படம் தெரியுதா? ஒரு ரோடுங்க. ரோட்ல ஷூ போட்டுட்டு ஜாகிங் போறாரு. ஐ திங்க் தட்ஸ் எனஃப் இந்த சீன் எந்த படத்தோட இன்ட்ரோன்னு சொல்றதுக்கு. அந்த அளவுக்கு 2025ல இந்த படம் ரீச் ஆகிருக்குன்னா எந்த அளவுக்கு அந்த படத்தோட மாஸ் இருக்குன்னு தெரிஞ்சவங்க என்ன படம்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒன்னும் புரியலையே. மேபி அதனால கூட சினிமா போஸ்டர்ல த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் எல்லாம் இருக்கலாம். பட் ரைட் சைட்ல பாத்தீங்களா யாரு இருக்கான்னு? பக்கத்துல 3 ஃபிங்கர்ஸ்பா. இவன் மோசமான ஆளாச்சே. என்ன காம்பினேஷன் யா இது? ராங் டர்ன்ல வர ஒரு 3 ஃபிங்கரை முத்துப்பாண்டி, தனலட்சுமி கூட சேர்த்து ஒரு போஸ்டர் பண்ணிருக்கீங்க. இந்த ஹாலிவுட் படத்தை மிஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் ஷார்ட்டா சொல்லிடுறேன். 3 ஃபிங்கர்ன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் கேரக்டர் இந்த ராங் டர்ன் ஃபிலிம் சீரிஸ். ரொம்ப மோசமான டேஞ்சரஸான டைப். மனுஷன் கறியை மட்டும்தான் தின்பான். இன்பிரீட், அவங்க இனத்துக்குள்ளேயே சேர்ந்துப்பாங்க. மாடர்ன் சொசைட்டி அந்த நாகரிகம் எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு மலைப்பகுதியிலேயே பல வருஷமா வாழ்றது. ஈவரக்கம் இல்லாம எவனா ரொமான்ஸ் பண்ணானே கொன்னுருவான். அந்த பக்கம் வந்து எவனாச்சும் ஏதாவது கப்பல் சேட்டப் பண்ணாங்கன்னா காலி. ஒரு மாதிரி மியூட்டன்ட்னு சொல்லலாம். அது எதனாலன்னு சரியான ரீசன் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்குள்ளேயே ஒரு இன இன்பிரீட் பண்ணிக்கிறதுனால அவங்க கொஞ்சம் மியூட்டன்ட்டா வித்தியாசமா மாறி இருக்காங்க. ஜீன் எல்லாம் மாடிஃபை ஆகியிருக்கு. அதனால வலி உணர்வு கம்மியா இருந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. லைக் இப்போ அவன் விரட்டிட்டு வரான், நீங்க அம்பெடுத்து அவன் ஒரு கண்ணை அடிச்சு நொறுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ணு தானே போச்சு, இன்னொரு கண்ணு இருக்குல்ல, அதை வச்சு உன்னை விரட்டி வந்து கொள்வான்னு பின்னாடியே வருவான். லைக் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அடிச்சு மனித கறியை சாப்பிடுவான், டிசைனா கொலை பண்ணுவான். மற்ற டிடி படங்கள் மாதிரி இந்த படத்திலையும் பேய மட்டும் வைக்க வேண்டாம். ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்லாஷர் கொடூரமான கேரக்டரையும் இந்த படத்துக்குள்ள வச்சிருக்காங்களோ நம்ம தோணுது. ட்ரெய்லர்லயுமே 2-3 ஃப்ரேம்ஸ்ல வித்தியாசமான கேரக்டர் எல்லாம் பார்க்கலாம். ஈவன் டெக்சாஸ் செயின்சா மெசேக்கர்ல வர லெதர் ஃபேஸை கூட கொண்டு வந்திருக்காங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. இந்த மாமனிதரை பத்தி ஒரு வரிகளை சொல்லணும்னா, கொலை பண்ணிட்டு அந்த இறந்தவரோட முகத்துல இருக்கிற ஸ்கின், அந்த தோலை உரிச்சு தன்னோட முகமா ஐடென்டிட்டியா மாத்தி அதே அடையாளத்தோட அடுத்த கொலை யார பண்றதுன்னு அந்த மாமனிதரோட உன்னதமான பயணம் தொடரும். இப்படி 2 டேஞ்சரஸான கேரக்டர்ஸை உள்ள கொண்டு வந்து 3ஆவதா பேயோட மிங்கிள் பண்ணி ஒரு காமெடி படம் கொடுக்கிறது கேட்க லைட்டா எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. பிளஸ் அவங்க படத்துக்குள்ளே போறாங்க. ஸோ படிக்கிறப்ப ஒரு ஒன்லைனரா பவுண்டட் ஸ்கிரிப்டா கொடுக்கறப்ப எல்லாருக்கும் படிக்கும்போது நல்லா தான் இருக்கும். பட் படத்துல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ரிலீஸ் ஆகட்டும், பார்ப்போம். ப்ரொமோஷனுக்காக அவர் விசிட் பண்ற அந்த தியேட்டர் இப்ப சினிமா பாரடைஸ் அபண்டன்டா தும்பனா இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கு. அந்த கேஸ்ல தான் இருக்கு. என்ன படம் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஹிட்ச்காக், இருதய ராஜம். என்ன காம்பினேஷன் இது? நல்லா இருக்கு. பின்னாடி பைக்ல கிஸ்ஸா 47 நம்பர் பிளேட் கீழே இருக்கும். அதை பத்தி நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. கிஸ்ஸா 47 ஒரு பாட்டியே ரிலீஸ் பண்ணாங்க, பார்க்கிங் காசு கோவிந்தா அப்படின்னு. மேபி இது அவரோட பேரா இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அவர் ரன் பண்ற மூவி ரிவ்யூவோட சேனல் கிஸ்ஸா 47 இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த சினிமா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்க படம் ஹிட்ச்காக் இருதய ராஜா ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனி பேரு டெவில்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ். அதை பார்த்தாச்சு லைட்டா ஒரு உஷாராகிருக்க வேணாமா? அதையும் மீறி நான் உள்ள போனதால ஒரு பேய் படத்துக்குள்ள மாட்டிக்கிறாரு. சாரி, பேய் ஓட்டுற படத்துக்குள்ள மாட்டிக்கிறாரு. தியேட்டருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற பேய் ஓட்டுற படத்துக்குள்ள ஒரு டீமாவே உள்ள மாட்டிக்கிறாங்க. வாசல்ல இவர் மட்டும் தான் போறாரு. ஆனா 3 பேர் அங்க இருக்காங்க. பைக்கை நிப்பாட்டிட்டு உள்ள போறப்போ ஒரு காஸ்டியூம் இருக்கு பாத்தீங்களா? அதாங்க நான் மோஸ்டா அந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே பார்த்தேன். அதை தவிர்த்து வேற எந்த காஸ்டியூம்லயும் சாண்டாவை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல. தியேட்டரோட வாசல்ல தேங்க்யூன்னு ஒரு போர்டு இந்த சைடு இருக்கு. ஸோ அந்த டைம்ல ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வெளியே வரவங்களுக்கு தேங்க்யூ பண்ற மாதிரி ஒரு போர்டா இருக்கு. ஒன்ஸ் அந்த படத்துக்குள்ள டிராவல் பண்ணி லாக் ஆனதுமே அந்த கிளாப் போர்ட், சவுண்ட் சிஸ்டம், அப்புறம் கேமரா ஷூட் பண்ற லென்ஸ் மூலமா உள்ள போய் கரெக்டா ஒரு படத்துல விழுறாரு. ஆனா நல்லா தான் விழுந்தாரு சாண்டா. ஒரு பாலா படம் மாதிரி வெட்ட வெளியில இல்லாம சங்கர் சார் படம் மாதிரி நல்லா, என்ன சொல்றது, நல்லா ஜொலி ஜொலிக்குது. ரிச்சா இருக்கு ஃப்ரேம்ஸ் எல்லாம். படத்தோட டைட்டிலா டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். டிக்கெட் ஐகான்ல ஒரு எலும்பு கூடு. ஓகே, இந்த படம்லாம் பாமர மக்களுக்கு
டைட்டில் ரீச் ஆகாது. பட் சந்தான படம்பா பேயெல்லாம் கலாய்ப்பாரு இல்ல, அந்த ஒரு ஐடென்டிட்டி தான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வாய்ப்பு இருக்குமே தவிர சத்தியமா இந்த இங்கிலீஷ் பேரெல்லாம் அவ்வளவு ஈஸியா கேட்ச் ஆகாது. ஆனா படத்தோட ஸ்டோரி லைன் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஈஸியா கனெக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஒரு படத்தை நல்லா இல்ல ஐயோ ஒண்ணுமே இல்லைன்னு கலாய்க்கிறதுலாம் ரொம்ப ரேரான விஷயம் கிடையாது. ஈஸியா பண்ணுவாங்க. லைக் நீங்க படம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கேமரா வாங்கி வாய்ஸ் ஓவர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி சிங்க் பண்ணி எடிட் பண்ணி இவ்வளோலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. படம் பார்த்துட்டு ஸ்கிரீன்ல இருந்து தியேட்டர் கேட்டை தாண்டறதுக்கு நடப்பீங்க பாத்தீங்களா, அந்த 10 செகண்ட்லயே அத்தனை வருஷம் உழைப்ப அசால்ட்டா வாக்கிங்லயே முடிச்சு விட்டு போவாங்க. எல்லாரையும் சொல்லல, சில பேர் நல்ல படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸும் கொடுத்துட்டு போவாங்க, அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும். பட் பிளைண்ட் டேட் பண்ணுவாங்கல்ல, அவங்கள சொல்றேன். அதான் இப்ப இருக்கிற நிலைமை. படத்துல மேஜரான சீன்ஸ் ஷிப்ல தான் போகும் போல இருக்கு. அங்க ஒரு மியூசிக் பேண்ட் இருக்குங்க, அதுல தான் ஹீரோயினும் இருக்காங்க. டான்ஸ் ஆடுற க்ரூல ஹீரோயின் யாஷிகாவும் இருக்காங்க. அந்த ஷிப்புக்குள்ள ஒரு போலீஸ் கெத்தா சுத்திட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஜிவிஎம் தான். அவரை டக்குன்னு ட்ரெய்லர்ல பார்த்ததுமே காப்பீங்கன்னு தான் தேடிட்டு இருந்தேன். பட் ஒரு சீனை நல்லாவே நோட் பண்ண முடிஞ்சது. எல்லாருக்கும் காப்ப மாட்டி விட்டுட்டு இந்த போலீஸ் மட்டும் இல்லாம இருந்தா எப்படி? அப்புறம் இதை சொல்ல மாட்டேன், அந்த ஷிப்போட கேப்டனே நிழல்கள் ரவிதானம். கிரேசியான கேஸ்டிங்கா. நல்ல ஒரு மஜாவான ஹாலோவின் பார்ட்டில குதூகலமா இறங்கி வராரு. கலர்ஃபுல்லா இருக்கு. அகைன் சொல்லணும்னா நல்லா ஜாலியா தான் இருக்கு. அந்த ஒர்க் எல்லாம் பாத்தீங்களா, பலூன்ல ஸ்கெலிட்டன் எலும்பு கூடன்னு மினிமலிஸ்டிக்கா ஓகேவா பண்ணிருக்காங்க செட் ஒர்க் எல்லாம். ஆக்டர் ரெட்டின் கிங்ஸ்லி என்னையா உன் குருநாதர பொசுக்குன்னு நெல்சனா அவனான்ட்ட ஒருமையில சொல்லியிருக்காரு. ஓகே அது கேரக்டருக்காக தான். பட் ஸ்டேஜ்ல அவர் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு, என் தலைவன் சொல்லுவாரு. ஆனா இங்க கேரக்டருக்காக ஜாலியா பண்ணா பண்ணிருக்காரு. பட் இருந்தாலும் ஆஃப்லைன்ல ஒரு சம்பவம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பேய் எலும்புக்கூடு கொரிலா குரங்கு எல்லாமே ஓகே. ஆனா பேட்மேன் காஸ்டியூம் ஹாலோவினுக்கெல்லாம் ரொம்ப டூ மச்சா இல்ல. வானத்துல இருந்து சம்திங் ஒரு புக் ஸ்பெஷலா பேரு ஜெசிகான்னு போட்டிருக்கு. அது வானத்துல இருந்து வந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரேம்ல அவங்க மேல இருந்து கீழே பார்ப்பாங்க. ஏகப்பட்ட சீலிங்ஸ், அந்த லேயர் உடஞ்சி கிரவுண்ட்ல லேண்ட் ஆனது தெரியும். மேல டாப் ஆங்கிள்லயுமே ஒரு ஓட்டை இருக்கு. அதனால வானத்துல இருந்து வந்திருக்குமோன்னு ஒரு டவுட்டும் இருக்கு. ஜெசிகா வேற யாரும் இல்லைங்க, இந்த சீலிங்ல வரையப்பட்ட ஒரு ஓவியம் இருக்குல்ல, அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற காவியம் தான் இப்ப பேயா வந்திருக்கிற ஜெசிகா தான் தோணுது. ஓவியம் காவியம் நல்லா ஃபிளர்ட் பண்றல. சும்மா ஃபிளர்ட் எல்லாம் வராது, இது சும்மா ஃப்ளோல வந்துருச்சு. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்துல சந்தானம்க்கு ஈக்குவலா எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காருன்னு எனக்கு மொட்டை ராஜேந்திரன் சார் அவர்களை தான் சொல்லணும்னு தோணுது. அப்போத்துல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேங்க. அவருக்கு வயசு இப்ப கூகுள் பண்றப்ப 67 இருக்கு. பயங்கரமான வயசு அது. இந்த வயசுல கஷ்டப்பட்டு நம்மள என்டர்டெயின் பண்றாருன்னா அதுக்கு கண்டிப்பா சினிமா மேல அவருக்கு இருக்கிற பேஷன், ஆடியன்ஸ் நம்மள பார்த்து சிரிக்கணும்னு அவர் நினைச்சிருக்கிற லவ் கண்டிப்பா இந்த படத்துல நல்ல கேரக்டரா இருக்கும்னு நம்புறேன். அப்புறம் சொன்னல டெக்சாஸ் செயின்கா மெசக்கர்ல வர லெதர் ஃபேஸ், அவரோட மெயின் வெப்பன் அந்த ரம்போ தான். அதை வச்சு கூட ஃபன் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. படத்துல ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல. இது என்ன இவர் அழுவுறத பார்த்தா வாட்டர் மிலன் ஸ்டாரோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கு. அவர் ஸ்டைல்ல தானே அழுவுறாரு. உங்களுக்கு எப்படி தோணுது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப வரைக்கும் ட்ரெய்லர்ல வந்த கவுண்டர்ஸ், ஒன்லைனர், அந்த காமெடி எல்லாம் ஓகேவா இருக்கு. ஆஹா ஓ வாவ் அப்படிலாம் சொல்ல தோணல. ஓகே, சின்ன ஸ்கிரீன்ல ஒர்க் அவுட் ஆகுது. காமெடின்றது தியேட்டர்ல எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு எண்டு கடை கிடையாது, நான் ஸ்டாப்பா ஜாலியா இருக்கும். அந்த மேஜிக் இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா கான்செப்ட் அட்டகாசமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ள லாக் ஆகுறது, அப்புறம் நைட் டு டே அந்த டிரான்சிஷன்ல படத்துல நடக்கிறது ரியல் லைஃப்ல காமெடியா மாத்துறது, இந்த மாதிரி படத்துல நிறைய இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் எனக்கு புதுசா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஃபைனலா இதை பத்தி பேசாம முடிச்சா நானே என் வீடியோவை டிஸ்லைக் பண்ணிடுவேன். மனுஷனையே காக்க சீனை ரீக்ரியேட் பண்ண வச்சுட்டாங்க. அந்த உயிரே சாங்குக்கு அழகா ஓல்சமா ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அதுக்கு பின்னாடி இவங்க 2 பேரும் ஓடி ஃபாலோ பண்றதுன்னு சம்திங் டிஃப்ரெண்டா கிரியேட்டிவா பண்ணியிருக்காங்க. இது படம் இல்ல, டக்குன்னு ஒரு லொகேஷன்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் சீன்ல ஏதோ ஒரு தீவுல ஒரு சாங் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மேஜிக் தான் இங்க இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரப்போசல் போயிட்டு இருக்கு, டக்குன்னு ஒரு சாங், அதை நோக்கி இவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் சினிமால தான் நடக்கும். அதுவே ரியல் லைஃப்ல நடந்தா அப்படின்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பா எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. ஸோ ரைட் ப்ரோ, அவ்வளோதான். ஒரு காமெடியான இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லரை போர் அடிக்காம எவ்வளோ என்கேஜிங்காக சொல்ல முடியுமோ அதை ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நீங்க எவ்வளோ வெயிட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் டே தியேட்டரில் பார்ப்பீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சீக்கிரமே வேற வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஆனால் அந்த வேற வீடியோ என்ன வீடியோன்னு எனக்கு தெரியும். த ஒன்னோட ரிவ்யூ நாளைக்கு வரும். படம் பார்த்தவங்க, பார்க்க போறவங்க, ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ நாளைக்கு வரும்போது பார்த்துட்டு உங்க தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க.
அவ்வளவுதாங்க, நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய் மாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியாடா ஒரு பீலா.